இன்றைக்கு நான் உங்களிடத்துல பேச போறது என்னன்னா, பயனுள்ள வகையில எல்லாருக்கும் இது பயப்படும். சர்க்கரை வியாதியினால வரக்கூடிய அபாயகரமான விளைவுகள், அதை எப்படி நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு தடுக்கிறதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நிச்சயமா நமக்கும் நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு சுகர் இருக்கும். சர்க்கரை வியாதின்றது சர்க்கரை வியாதி அல்ல, ரத்த குழாயை பாதிக்கிற வியாதி. அது சிறிய ரத்த குழாய், பெரிய ரத்த குழாய்னு எல்லாத்தையும் பாதிக்கிற வியாதி. அப்படி பார்க்கும்போது இந்த ரத்த குழாய்கள் எங்க அதிகமா சப்ளை பண்ணுதோ அந்த இடத்துல முதல்ல பாதிக்கும். அதுல சிறிய ரத்த குழாய்கள் எங்க இருக்கோ அங்க இந்த சர்க்கரை வியாதியோட தன்மை அந்த உறுப்புகளை ஸ்லோவா பாதிக்க ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு சிறிய ரத்த குழாய் இடம் பார்த்தோம்னா கண்ணோட பிற்பகுதி ரெட்டினான்னு சொல்லுவோம். அதே போல மூளையில சிறிய பகுதிகள், கடைசியில பிளட் சப்ளை ஆகக்கூடிய பகுதிகள், அதே மாதிரி தோல் ஃபுல்லா, உடம்புல இருக்கிற தோல் பகுதி ஃபுல்லாவே சிறிய ரத்த குழாய்கள் தான். குடலோட இன்னர் சர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாமே சர்க்கரை வியாதியோட சிறிய ரத்த குழாய்கள் பாதிக்கிற பகுதிகள் தான். நம்முடைய கால் விரல்கள், கை விரல்கள் இதெல்லாம் சிறிய ரத்த குழாய்கள் இருக்கிற இடம். கிட்னில குளோமெருலஸ் அப்படின்னு நம்மளுடைய உடம்புல உருவாக்கக்கூடிய உப்புகள் எல்லாம் ஃபில்டர் பண்ணி அதை வெளியேற்றக்கூடிய அந்த குளோமெருலஸ் என்ற இடத்துல சிறிய ரத்த குழாய்கள் இருக்கு. அதுதான் முதல்ல பாதிக்கும். அப்புறம் கடைசியில் எல்லா பெரிய பெரிய ரத்த குழாய்களுமே இது பாதிச்சு நமக்கு பல விதமான பிரச்சனைகளை உருவாக்கிடுது. இதே பாத்தீங்கன்னா இருதயத்துல பார்த்தோம்னா பெரிய ரத்த குழாய்களே இருக்கு, சிறிய ரத்த குழாய்கள் இருக்குது. கர்னரி ஆர்டரிஸ் அப்படின்றது பெரிய ரத்த குழாய்கள், அதை அடைச்சுக்கிட்டு ஹார்ட் அட்டாக் வரும். அதுவும் அடைச்சுக்கும் அந்த சர்க்கரை வியாதியில. இன்னும் சிறிய ரத்த குழாய்கள் உள்ளு பகுதியில ஹார்ட்டுக்காக ரத்த ஓட்டத்தை எடுத்து செல்லக்கூடிய இடங்கள்ல பாதிச்சு மசில்ஸ் எல்லாம் அப்படி செயலிழந்து கார்டியோ மயோபதி அப்படின்னு ரொம்ப ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிற கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. ஆனா நிறைய பேர் ஆஹா எனக்கு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் பழையபடியே நடக்கிறது இல்ல, சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்றது இல்ல, மாத்திரை ரெகுலர் எடுக்க மாட்டாங்க, டாக்டர் பாக்குறது விட்டுடுவாங்க. அப்பதான் அவங்க பிரச்சனைகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் ஒரே வாரத்துல இதெல்லாம் ரெகுலேட் பண்ணனா அடுத்த ஒரு வாரத்துல பழையபடி சுகர் ஏற்படும். 200க்கு மேல சுகர் ரத்தத்துல இருக்குதுன்னா ரத்த குழாய்கள் அப்படியே பாதிக்க ஆரம்பிச்சிடும், சொருக ஆரம்பிச்சிடும், அடைக்க ஆரம்பிச்சிடும். ரத்தத்துல கொழுப்பு சத்துக்கள் இருக்கு, எண்டோத்தீலியம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தினுடைய இன்னர் லேயர் பத்தியா, அது நமக்கு முக்கியமானது. அதுதான் ரத்த குழாயை விரிவடைய செஞ்சு அப்படியே சுருங்கி விரிவடைய செய்யும். கொழுப்புகளை அப்படியே ஒட்டிக்காம கொழுப்புகளை நீக்கிடும். அப்பேற்பட்ட ஒரு இன்னர் லேயர் அப்படியே சுகர்னால பாதிச்சிடும். அந்த இன்னர் லேயர் சுகர்ல பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க, உடனே கொழுப்புல ரத்தத்துல கொழுப்பு சத்துக்கள் அதிகமாகும். ஏன்னா சுகர் வியாதியில ரத்த கொழுப்புகள் அதிகமாயிடும். அது அப்படியே படிய ஆரம்பிச்சு நாலடிவுல ரத்த குழாய்கள் அடைக்க ஆரம்பிக்கும் போதுதான் நடந்தா செஸ்ட் பெயின், நடந்தா மூச்சு வாங்குது, அவர் செக் இசிஜி பார்த்து போனா ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, எக்கோ பார்த்து ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெட்மில் ஒரு டெஸ்ட் எடுத்து போனா ஹார்ட்ல அடப்பு நிறைய காட்டும். ஆஞ்சியோ பண்ணாங்க அடப்பு 2 இடத்துல இருக்குது, 3 இடத்துல இருக்குது, 4 இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆஞ்சியோ பிளாஸ்டி இல்லைனாக்கா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படின்னு போகும். இந்த லெவலுக்கு நம்ம போகாம இருக்கணும்னு சொன்னா ஆரம்ப நிலையில இந்த சுகரை பக்காவா கண்ட்ரோல் பண்ணிட்டோம். கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் ரெகுலர் ஃபாலோ பண்ணணும். அது அப்படியே கண்ட்ரோல் இருக்கிற மாதிரியே நம்ம லைஃப் ஸ்டைல மாத்திக்கிடணும். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருதய விஷயத்துக்கு நம்ம சொன்னோம். இதே கிட்னிக்கு வரும். கிட்னில பார்த்தோம்னா அந்த குளோமெருலஸ் நம்ம சொன்ன பாத்தீங்களா, அந்த பகுதியில ரத்த குழாய்கள் ஈஸியா பாதிக்க ஆரம்பிச்சிடும். பொதுவா இந்த குளோமெருலஸ்ன்றது ஃபில்டர் பண்றது எல்லாருமே. நம்ம காஃபி டீ எல்லாம் வெடிக்கட்டுறோம் இல்ல, தேவையானதெல்லாம் எடுத்து கொட்டி போடுறோம். அது மாதிரி இங்க என்ன பண்ணது ஆப்போசிட். நமக்கு தேவையானதெல்லாம் அப்படியே ஃபில்டர் பண்ணாம உள்ள வச்சுக்கோம். பிளட் தேவையில்லாதது மட்டும் ஃபில்டர் பண்ணி வெளியேற்றணும். அது அந்த யூரின் வழியா நம்ம வெளியே போயிடும். இங்க சுகர் ஃபில்டர் ஆகும் ஒண்ணுக்கு வழியா. அதே சமயம் புரோட்டீன், ஆல்புமின் அப்படின்றதும் ஃபில்டர் ஆகும். அப்புறம் நிறைய தாது உப்புகள், பொட்டாசியம், சோடியம், கால்சியம் இப்படி எல்லாமே ஃபில்டர் ஆகுங்க. இதுல முக்கியமானதெல்லாம் ஃபில்டர் பண்ணாம அப்படியே தடுத்துட்டு உப்புகளை மட்டும் வெளியேற்றிட்டு தண்ணியை மட்டும் வெளியேற்றிட்டு உயிரின் வழி எல்லாமே போயிடும். ஆனா இந்த சுகர் என்ன பண்ண தெரியுமா, இந்த குளோமெருலஸ் அப்படின்ற விஷயத்த அப்படியே பெரிய பெரிய ஓட்டையை போட்டு. இப்ப நம்ம காஃபி ஃபில்டர்ல அது தகுந்த மாதிரி ஓட்டர் இருக்கும், தண்ணியும் போகும், அந்த டிகாஷன் போகும்.
அந்த திப்பி வந்து நின்னுடும். அந்த திப்பி கூட அதுக்கு உள்ள போற மாதிரி பெரிய ஓட்டாயிட்டு என்ன ஆகும்? அப்போ வந்து அந்த திப்பியெல்லாம் போய் காஃபி டீ வந்து நம்ம குடிக்கிற மாதிரி இருக்காது. இங்க வந்து நம்ம ஃபில்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து வாட்டர், யூரியா, கிரியேட்டின் கொஞ்சம் அப்படி போகும். அது போக மீதி வந்து சுகர் நிறைய போகுது. அதுக்கப்புறம் ஆல்புமின் போகவே கூட கொஞ்சமா தான் போகணும், அது வந்து அதிகமா போகுது. அப்படின்னும் போது ஊர்ல ஒரு சர்க்கரை வியாதி பாதிக்கப்பட்டவர் யூரின் போறாரு அப்படின்னா அந்த கிளாஸ்ல ஒண்ணுக்கு போகும்போது அப்படியே பால் ஆக்கின நுர வந்து பத்தியா, அந்த மாதிரி நுர வந்தா ஆரம்ப கிட்னி பாதிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப இதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணி டாக்டருக்கு சொல்லணும். பட் சொல்லாத பட்சத்துல ரெகுலரா 3 மாசத்துக்கு ஒரு முறை வரும்போது நாங்க இந்த டெஸ்ட் எடுக்க வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா பார்ப்போம். இந்த யூரின்ல இந்த ஆல்புமின் வருதா, மைக்ரோ ஆல்புமின் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து 30க்குள்ள இருக்கணும், 30 மில்லிகிராம் கூட இருக்கணும். அது 300 கிட்ட இருந்ததுன்னா கிட்னி ஈஸியா பாதிக்க ஆரம்பிச்சிடும். அது 500 போன கிட்னி பாதிக்கிற அளவுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதெல்லாம் பல ஆண்டுகள் ஆகும். ஆனா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா லேசா நுர வரும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா 30க்கு மேல இருக்கும் மைக்ரோ ஆல்புமின்றது. உடனே அதுக்கான மருந்து சுகர் நல்லா சிட்ட கண்ட்ரோல் பண்ணா ரிவர்ஸ் ஆயிடும். கிட்னி பாதிக்காம அப்படியே நார்மலுக்கு வந்துடும். நார்மலுக்கு வர்ற விஷயத்த டாக்டர் கண்டுபிடிச்சு உங்களை சரி பண்ண போறாங்க. அதை விட்டுட்டு நீங்களும் வராத ட்ரீட்மெண்ட்டும் சரியா பண்ணாம சுகர் கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிற பட்சத்துல கிட்னி கண்டிப்பா பாதிக்கும். அடுத்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா கிட்னி பாதிச்சிடும். அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது நாங்களும் ஒண்ணு பண்றது கிட்னி டாக்டர் ரெஃபர் பண்ணுவோம். அவர் அதுக்கான மருந்துகள் கொடுத்துருப்பாரு. மறுபடியும் நீங்க சுகர் கண்ட்ரோல் பண்ணாலே நார்மலாக போகுது கிடையாது. ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்றதுனால தான் இதை தடுக்க முடியும். இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். இதே போலதான் ரத்த குழாய்கள் வந்து கண்ணுல ரெட்டினான்ற பகுதியில சிறிய ரத்த குழாய்கள் இருக்கு. அங்க போயிட்டு இது என்ன பண்ணணும்னாக்கா அப்படியே புடைச்சுக்கிட்டு சில இடங்கள்ல வந்து புது புது ரத்த குழாய்கள் எல்லாம் ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல வந்து இதே ஒண்ணுக்குள்ள போச்சு பாத்தீங்களா இந்த புரோட்டீன். அதே மாதிரி இங்க புரோட்டீன் வந்து ரத்த குழாய்களை லீக்கேஜ் ஆகி அந்த கண்ணோட பின்னணி லேயர் அப்படியே படிச்சிடும், வெள்ளை வெள்ளையே படிச்சிடும். இது வந்து கண்ணோட பார்வையை மறைக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னு வச்சுங்களேன், ரத்த குழாயையும் உடச்சுக்கிட்டு அப்படியே பிளட் கசிஞ்சு ரத்த கண்ணோட பின்பகுதியில போயிட்டு சடனா அப்படியே பிளைண்ட் ஆயிடும். அத கண் பார்வையே அப்படியே இல்லாம போயிடும். இது ஒரு பாதிப்பு. இன்னொரு பாதிப்பு கண்ணுல பாத்தீங்கன்னா லென்ஸ் சுகர் 200க்கு மேல ரொம்ப வருஷம் வச்சுக்கலாம். இந்த லென்ஸ்ல வந்து இந்த சுகர் புரிஞ்சு சுகர் இந்த கண்ணு வந்து லென்ஸ் வந்து அப்படியே நம்ம ஒளியை வந்து உள்ள ஊடுருவி பரவி என்ன பொருள் கரெக்டா அக்குரஸா பாக்குறோம், சிறு எழுத்த கூட பாக்குறோம். அப்படி இல்லாம அப்படியே மங்கிட்டே வந்துடும். அது கேட்ராக்ட் அப்படின்னு. இதெல்லாம் நான் சொல்றதுனால பயந்துட வேண்டாம். நீங்க சர்க்கரை வியாதி வந்து வந்துட்டா உடனே இதெல்லாம் வந்துடாது. சர்க்கரை வியாதி வந்து வைத்தியம் பண்ணி நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணல, மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா எடுக்கல, உணவு முறையில ஃபாலோ பண்ணல, நம்ம நிறைய நடக்கிற பயிற்சிகள் எல்லாம் பண்ணல அப்படின்ற பட்சத்துல இந்த சுகர் வியாதி ஆண்டுகள் ஆக ஆக ஒரு விஷயமா ஆரம்பத்துல ஆரம்பிச்சு அப்படியே அதிகமா போய் கடைசியில வந்து ஒரு உறுப்புகள் பாதிச்சு அதனால வரக்கூடிய விளைவுகளால கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும். அது அத்தனையும் வந்து உயிர் பாதிப்பு கொண்டு போய் விட்டுடும்.